ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஜில்லாடி ஜீவா வந்திருக்கேன். நம்ம லைஃப்ல எப்பவாவது ஒரு முறை யாராவது ஒருத்தர் மேல நமக்கு கண்டிப்பா ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும். அது நம்ம காலேஜ் மேட்டா இருக்கலாம், ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம், இல்ல நம்ம ஃப்ரெண்டாவே கூட இருக்கலாம். நம்ம மனசுக்குள்ள அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்களுக்கும் நம்மள பிடிச்சிருக்கா, இல்ல நாம மட்டும்தான் இப்படி சும்மா கற்பனை பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் எப்பவுமே இருக்கும். நேரடியா போய் அவங்க கிட்ட எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா ஒருவேளை அவங்க நோ சொல்லிக்கா இப்போ இருக்கிற நல்ல நட்பும் பிரேக் ஆகிடுமோன்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனா கவலையே படாதீங்க. சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் நம்மள மனசார விரும்புறாங்கன்னா அவங்க அத வாயை திறந்து சொல்லலைனா கூட அவங்களோட உடம்பு, பார்வை, செயல்கள் மூலமா நிறைய சிக்னல்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கே தெரியாம அவங்க ஆழ் மனசு பண்ற வேலை இது. இன்னைக்கு வீடியோல நீங்க விரும்புற அந்த நபர் உண்மையாவே உங்கள லவ் பண்றாங்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்க ஒரு 10 சூப்பரான சைக்காலஜி ட்ரிக்ஸ பத்தி பார்க்க போறோம். இது பையங்களுக்கும் செட் ஆகும், பொண்ணுங்களுக்கும் செட் ஆகும். இந்த 10ல குறைஞ்சது ஒரு 5 சிக்னலாவது அவங்க உங்களுக்கு கொடுத்திருந்தா அவங்களுக்கு உங்க மேல 100% லவ் இருக்குன்னு அர்த்தம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல் ட்ரிக், கண்களோட மேஜிக். சயின்ஸ் படி மனிதர்களுக்கு தங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையோ இல்ல ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளையோ பார்க்கும்போது மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷ ஹார்மோன் சுரக்கும். இதனால என்னாகும்னா அவங்க கண்ணுல இருக்கிற கருவிழி ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் பெருசாகும். இப்போ நீங்க அவங்க கிட்ட கேஷுவலா பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அப்போ அவங்க கண்ணை நல்லா நோட் பண்ணுங்க. அவங்க உங்கள பார்க்கும்போது அவங்க கண்கள் வழக்கத்தை விட கொஞ்சம் விரிவடைஞ்சு ஒரு பிரகாசமா இருந்துச்சுன்னா உங்கள பார்க்கறது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம். இது நம்ம கண்ட்ரோல்லையே இல்லாத ஒரு உண்மையான சிக்னல். ரெண்டாவது ட்ரிக், மிரரிங், அதாவது உங்கள அப்படியே காப்பி அடிக்கிறது. சைக்காலஜில இதுக்கு பேரு பச்சோந்தி விளைவு. நாம ஒருத்தரை ரொம்ப ஆழமா விரும்புறோம்னா நம்ம மைண்ட் என்ன பண்ணும்னா அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்களை நமக்கே தெரியாம நாமும் பண்ண வைக்கும். உதாரணமா, நீங்க 2 பேரும் எதிரெதிரில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க கைய கட்டி உட்கார்ந்தா அடுத்த சில செகண்ட்ல அவங்களும் அறியாம கைய கட்டி உட்காருவாங்க. நீங்க தண்ணி குடிச்சா அவங்களும் தண்ணி குடிப்பாங்க. உங்களோட சிரிப்பு, நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தைகளை அவங்களும் அவங்க பேச்சுல அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி அவங்க உங்களை காப்பி பண்றாங்கன்னா அவங்க மனசு உங்க கூட ரொம்ப ஆழமா கனெக்ட் ஆகியிருக்குன்னு அர்த்தம். மூணாவது ட்ரிக், அவங்களோட பாதங்கள் எந்த பக்கம் இருக்குன்னு பாக்குறது. இது கேக்குறதுக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கலாம், ஆனா இது 100% ஒர்க் ஆகும். நீங்க ஒரு கூட்டமா ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்னு பேசிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க வேற யாரு கூடயோ பேசிட்டு இருந்தாலும் அவங்களோட பாதங்கள் எந்த திசையை நோக்கி இருக்குன்னு மட்டும் கீழே குனிஞ்சு லேசா பாருங்க. நம்ம மூளை எந்த விஷயத்துல அதிகமா ஈர்க்கப்படுதோ அந்த திசையை நோக்கி தான் நம்ம கால்கள் ஆட்டோமேட்டிக்கா திரும்பி இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிச்சு பேசிட்டு இருந்தாலும் அவங்க கால் உங்களை நோக்கி, அதாவது பாயிண்டிங் டுவர்ட்ஸ் யூ இருந்துச்சுன்னா அவங்களோட முழு ஃபோக்கஸும் கவனமும் உங்க மேல தான் இருக்குன்னு சைக்காலஜி சொல்லுது. நாலாவது ட்ரிக், தடைகளை விலக்குதல். இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பாடி லாங்குவேஜ். நீங்க 2 பேரும் ஒரு கேன்டீன்லயோ இல்ல காஃபி ஷாப்லயோ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் நடுவுல டேபிள் மேல ஒரு புக்கு இல்ல ஒரு தண்ணி பாட்டில் இல்ல ஒரு பேக் இருக்குன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு உண்மையாவே உங்க மேல ஒரு ஈர்ப்பு இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க பேசிட்டே இருக்கும்போதே நமக்கு தெரியாம அந்த பொருளை கொஞ்சம் ஓரமா நகர்த்தி வச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க ஆழ்மனசு உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல எந்த ஒரு சின்ன தடையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும். இது ரொம்ப அழகான ஒரு சிக்னல். அஞ்சாவது ட்ரிக், குரல்ல வர்ற மாறுதல். மனுஷங்க பொதுவா எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி தங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேச மாட்டாங்க. அதுல ஒரு ஸ்பெஷல் டோன் இருக்கும். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா அவன் அவகிட்ட பேசும்போது மட்டும் குரல் ரொம்ப சாஃப்டா, ரொம்ப அக்கறையா, பேஸா மாறும். அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் பிடிச்சிருந்தா அவன்கிட்ட பேசும்போது குரல்ல ஒரு பெரிய உற்சாகம் இருக்கும். சவுண்ட் கொஞ்சம் ஹையா, இனிமையா இருக்கும். உங்ககிட்ட மட்டும் அவங்க குரல் இப்படி ஸ்பெஷலா மாறுதான்னு கொஞ்சம் உத்து கவனிங்க. ஆறாவது ட்ரிக், கூட்டத்துல தேடுற கண்கள். இது செம ஈஸியான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரிக். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட ஒரு 10 பேரோட உட்கார்ந்திருக்கீங்க. அங்க யாரோ ஒருத்தர் ஒரு செம ஜோக் சொல்றாரு. எல்லாரும் சத்தமா வாய் விட்டு சிரிக்கிறீங்க. அந்த சிரிக்கிற கேப்ல அவங்க யார பாக்குறாங்கன்னு டக்குன்னு நோட் பண்ணுங்க. சைக்காலஜி படி ஒரு மனுஷன் ரொம்ப சந்தோஷமா சிரிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இல்லனா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க முகத்தை தான் ஆட்டோமேட்டிக்கா பாப்பாங்க. அந்த ஒரு செகண்ட்ல அவங்க கண்கள் உங்களை தேடி வந்துச்சுன்னா கங்க்ராட்ஸ் பாஸ், அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏழாவது ட்ரிக், சின்ன விஷயங்களை கூட மறக்காம நினைவாற்றல்.
பொதுவா நம்ம மைண்ட் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை டக்குன்னு மறந்துடும். ஆனா ஒருத்தர் மேல காதல் வந்துருச்சுன்னா அவங்க பத்தின அத்தனை டேட்டாவும் மூளையில சேவ் ஆகிடும். நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன கலர் ஷர்ட்டு, சுடிதார் போட்டீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, நீங்க சும்மா யதார்த்தமா சொன்ன ஒரு சின்ன ஆசை, இதையெல்லாம் அவங்க மறக்காம ஞாபகம் வச்சு அத பேச்சின் நடுவுல சொன்னாங்கன்னா, நீங்க அவங்க லைஃப்ல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுன்னு அர்த்தம். புடிச்சவங்கள பத்தின எந்த விஷயமும் யாருக்கும் மறக்காது. 8வது ட்ரிக், ஐப்ரோ ஃபிளாஷ். இது ஒரு சின்ன பொறாமை சோதனை. நம்ம முகத்துல இருக்கிற சின்ன சின்ன ரியாக்ஷன் நிறைய உண்மைகளை சொல்லும். நீங்க எங்கேயாவது எதிர்பாராத விதமா அவங்கள மீட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அவங்க உங்கள பார்த்த அந்த முதல் செகண்ட்ல அவங்களோட புருவங்கள் லேசா மேல போயிட்டு கீழே வரும். அதாவது உங்கள பார்த்ததும் அவங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியம் கலந்த சந்தோஷம் வந்திருக்குன்னு அர்த்தம். இது அவங்க வேணும்னே பண்ண மாட்டாங்க. அவங்க மூளை கொடுக்கிற ஆட்டோமேட்டிக் சிக்னல் இது. 9வது ட்ரிக், இது ஒரு சின்ன பொறாமை சோதனை. காதல் இருந்தா அங்க கண்டிப்பா ஒரு சின்ன பொறாமையும் பயமும் இருக்கும். நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க வேற ஒரு பையனை பத்தியோ இல்ல பொண்ணை பத்தியோ ரொம்ப புகழ்ந்து பேசி பாருங்க. என் ஆபீஸ்ல அந்த பொண்ணு இல்ல பையன் செம்ம கேரக்டர், ரொம்ப நல்லா பழகுவாங்கன்னு சொல்லுங்க. அந்த செகண்ட்ல அவங்க முகத்துல ஒரு சின்ன இறுக்கம் வருதா, அவங்க சிரிப்பு கொஞ்சம் குறையற மாதிரி இருக்கா, இல்ல அந்த டாபிக்க டக்குன்னு மாத்த ட்ரை பண்றாங்களான்னு பாருங்க. அப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னா எங்க உங்களை வேற யாராவது அட்ராக்ட் பண்ணிடவாதோங்கிற பயம் அவங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். 10வது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரிக், எஃபர்ட். வெறும் பாடி லாங்குவேஜ் மட்டும் இல்லாம செயல்கள்ல அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். எப்பவுமே நீங்க தான் முதல் மெசேஜ் பண்ணுவீங்களா, இல்ல அவங்களும் அவங்களா வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணி பேசுறாங்களா? நீங்க சோகமா இருக்கும்போது உங்களை கம்ஃபர்ட் பண்றாங்களா? எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நீங்க கூப்பிட்டா உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வர்றாங்களா? ஒருத்தர் உங்களுக்காக அவங்களோட நேரத்தையும் உழைப்பையும் தொடர்ந்து கொடுக்கறாங்கன்னா அங்க ஒரு உண்மையான ஆழமான ஃபீலிங் இருக்குன்னு 100% நம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 சைக்காலஜி ட்ரிக்ஸ்ல எத்தனை சிக்னலை உங்க கிரஷ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த சிக்னல்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இனிமே பயப்படாதீங்க. நல்ல டைம் பார்த்து மெதுவா உங்க மனசுல இருக்கிறத அவங்க கிட்ட சொல்லிடுங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க கேங்ல இருக்கிற முரட்டு சிங்கிள்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய ரிலேஷன்ஷிப் டிப்ஸுக்கு நம்ம ஜில்லாடி ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். பாய்.